ஹலோ எவ்ரிஒன், நான் தான் கோகுல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரிப்ளெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரிப்ளெட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரிக்னோமெட்ரி, ஜியாமெட்ரி, மென்சுரேஷன் இந்த மாதிரியான இடத்துல, அதாவது அட்வான்ஸ் மேக்ஸில் நிறையா ட்ரிப்ளெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த ட்ரிப்ளெட்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம். ட்ரிப்ளெட்ஸுக்கு முன்னாடி பித்தாகரஸ் தியரம்னா என்ன? பித்தாகரஸ் தியரம் அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அதாவது டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது என்னது? ஆப்போசிட். இருக்கக்கூடிய பெரிய சைடு என்ன? ஹைப்போட்டன்ஸ். மூணாவது சைடு என்ன? அட்ஜசன்ட். ஓகேவா? ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டன்ஸ் ஸ்கொயர். இதுதான் எனக்கு பித்தாகரஸ் தியரம். ஒரு ட்ரிப்ளெட்டுமே இந்த ஒரு ஃபார்மில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3, 4, 5. ஓகேவா? அதாவது 3, 4, 5. இந்த 3, 4, 5-ஐ 3-ஐ ஸ்கொயர் பண்ணுங்கள், 4-ஐ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். 3 3s are 9, 4 4s are 16. இது என்ன கிடைக்குது? 24ன்னு கிடைக்குது. 24-ஐ ரூட் எடுத்தால் என்ன வரும்? 5. ஸோ 3, 4, 5ன்றது எனக்கு என்ன? ஒரு ட்ரிப்ளெட். இதை நம்ம வேறு ஒரு விதமாக கூட கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்ளெட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட் ஃபார்ம். ஸோ இந்த ட்ரிப்ளெட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட் ட்ரிப்ளெட் அண்ட் ஈவன் ட்ரிப்ளெட்னு ரெண்டு விதமாக நம்மளால் ஃபஸ்ட்டு ட்ரிப்ளெட்டை பிரிச்சுக்கலாம். ஆட் ட்ரிப்ளெட்னா என்ன? 3, 4, 5 அந்த மாதிரி வர்றது. 5, 12, 13 இந்த மாதிரி 5ல் ஆரம்பிக்கக்கூடியது, 3ல் ஆரம்பிக்கக்கூடியது, ஆட் நம்பரில் ஆரம்பிக்கக்கூடியது. 3 எடுத்துக்கலாம். 3-ஐ நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 9ன்றது கிடைக்கும். 9-ஐ நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 4.5. 4.5 கூட நான் -0.5 அண்ட் +0.5 இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு பக்கம் ஆட் பண்ணிக்கிறேன், இன்னொரு பக்கம் மைனஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? 4, 5. ஸோ 3, 4, 5 எனக்கு ஒரு ட்ரிப்ளெட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 7 எடுத்துக்கலாமா? 7-ஐ நான் என்ன பண்ணுறேன்? ஸ்கொயர் பண்ணுறேன். 49. 49ல் பாதி எவ்வளோ வரும்? 24.5ன்னு வரும். கரெக்டாக? 24.5 -0.5 +0.5 24, 25. இது எனக்கு என்னது? 7, 24, 25ன்றது எனக்கு ஒரு ட்ரிப்ளெட். இதுவே நம்ம ஈவன் நம்பருக்கு என்ன பண்ணலான்றதை பாருங்கள். ஈவன் நம்பர் எடுத்துக்கலாமா? ஒரு என்ன எடுத்துக்கலாம்னா 8 எடுத்துக்கலாம். 8ல் பாதி எவ்வளோ? 4. 4-ஐ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 16 அப்படின்றது கிடைக்கும். ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் 16. 16ல் நான் என்ன பண்ணுறேன்? -1 அண்ட் +1 பண்ணிக்கிறேன். +1 பண்ணால் எனக்கு என்ன வரும்? சரி, -1 பண்ணால் 15, +1 பண்ணால் 17. ஸோ 8, 15, 17 எனக்கு என்னது? ட்ரிப்ளெட். இதே மாதிரி 10 எடுத்துக்கலாமா? 10-ஐ பாதியாக்குறேன். 5. 5-ஐ ஸ்கொயர் பண்ணுறேன். என்ன வருது? 25ன்னு வரும். 25ல் -1 பண்ணிடுறேன். 24. 25ல் +1 பண்ணிடுறேன். 26. ஸோ 10, 24, 26ன்றது எனக்கு ஒரு ட்ரிப்ளெட். இந்த மாதிரி நம்ம எக்ஸாம் டைமில் ஒரு தடவையும் கண்டுபிடிச்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரிப்ளெட்ஸோட வேல்யூஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? மனப்பாடம் பண்ணிடுங்க. சரியா? டெய்லி இதையெல்லாம் சும்மா பார்த்துருந்தாலே உங்களுக்கு இது எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஓகே, செஷன் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். சரியா? வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.